அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய வாழ்வில் ஆவணி மாதம் முடிவதற்குள் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது ஆவணி மாதத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் பல்வேறு வகையான மாற்றங்களுக்கு வித்திடுகிறது. அதிலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக 3ஆம் இடத்தின் அதிபதியான சூரியன் 3இல் ஆட்சி பலம் பெற்று அமர்கிறார். இந்த மாதத்தின் முற்பகுதியில் ராசியின் அதிபதியான வித்யாகாரகரான புதன் தனஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். பிற்பகுதியில் தைரியஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. தைரியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் ஆவணி 10ஆம் தேதி முதல் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்திற்கு மாறுகிறார். இது நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் வீற்றிருக்கக்கூடிய மங்கள காரகரான செவ்வாய் விரயத்திலிருந்து ஜென்மராசிக்குள் நுழைகிறாருங்க ஆவணி 10ஆம் தேதிக்கு பிறகு. இப்படி பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் ஆவணி மாதத்தில் மிக சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் பல நிகழ்வுகள் அதிரடியாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை திட்டவட்டமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக குடும்ப ரீதியாக இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக சூரியன் சுக்கிரன் ஆகிய 2 கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக வலம் வருகின்றன. ராசியின் அதிபதியான புதனும் ஆவணி மாதத்தின் முற்பகுதியில் அனுகூலமாக இருக்கிறாருங்க. எனவே குடும்ப ரீதியாக பல்வேறு வகையான நன்மைகள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். விரயஸ்தானத்தில் இந்த மாதத்தின் முற்பகுதியில் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கிறது. குரு விரயஸ்தானத்தில் இருந்தாலும் கூட அங்கு செவ்வாயுடன் இணைந்து சுப விரய செலவுகளை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் குரு மங்கள யோகம் மிகவும் அபரிவிதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைப்பது மிக பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் விரயஸ்தானத்தில் குரு சஞ்சரித்தாலும் கூட அவருடைய சுப பார்வை மிக வலுவாக 4, 6, 8 ஆகிய இடங்களில் பதிகிறது. எனவே திருமணம் உட்பட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு என்பதை குருவினுடைய சுப பார்வை உறுதிப்படுத்துகிறது. அதோடு மட்டுமல்லாது நல்ல வரன் கிடைப்பதற்கான யோகமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி குடும்பம் சார்ந்த பல சுப நிகழ்வுகளை சிறப்பாக செய்வதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும். புதிய கடன்கள் ஏற்படாத வகையில் பல நல்ல மாறுதல்களை குருவின் சுப பார்வை வலுவாக பெற்று தரப்போகிறது. இதை உங்களது அனுபவபூர்வமாக உணரக்கூடிய வாய்ப்பை ஆவணி மாதம் முடிவதற்குள் நிச்சயமாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக உண்டு. குரு விரயத்தில் இருப்பதாலும் சனி வக்ரம் பெற்றிருப்பதாலும் உறவினர்களிடம் சில மனஸ்தாபங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவே முடிந்தவரை விட்டு கொடுத்து செல்வது, வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்ல பலனை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக பாகியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9இல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அங்கு வக்ரம் பெற்றிருப்பதால் சில சாதகமற்ற சூழல்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவற கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான சூழல் உண்டு. எனவே இந்த வேளையில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக ஆவணி மாதத்தில் நிச்சயமாக தேவைப்படுகிறது என்பதை நல்ல தெளிவாக குரு சனி போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு உறுதிப்படுத்துகிறது. வக்ரசனியின் காரணமாக கடுமையாக உழைக்க வேண்டிய சூழல் ஏற்படலாங்க. நீங்கள் எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் உங்களை பற்றி குறை கூறுபவர்கள் அதிகமாக குறை சொல்லக்கூடிய சூழல் உண்டு. எனவே சற்று விழிப்புணர்வுடன் அத்தனை விதமான பணிகளையும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. 3ஆம் நபரையோ அல்லது இடைத்தரகர்களையோ எந்த விதமான பணிக்காகவும் நம்ப வேண்டாம். அதனால் சில விரயங்களை தான் சந்திப்பதற்கு
பெறுவதற்கான சூழல் உண்டு என்பதை 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் சற்று கடுமையாக அலைந்து திரிந்து முடிக்க வேண்டிய சூழல்கள் ஏற்படலாம். எனவே புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளும் போது ஆவணங்களை சரியாக முறையாக கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. சந்தை நிலவரம் கடுமையாக இருந்தாலும் கூட தங்களுக்கான லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கிறது. பங்குதாரர்களிடம் ஏற்படக்கூடிய சிறு சிறு முரண்பாடான கருத்துப்பாடுகளை முன்கூட்டியே அறிந்து கொள்வதற்கான சூழல் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது சந்தை நிலவரத்தையும் கனகச்சிதமாக கணித்து அதற்கு ஏற்றவாறு உற்பத்தியை மாற்றுவது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நிதி சார்ந்த முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகத்தை நிச்சயம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சுகஸ்தானமாகிய 4 நுழைவது நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் புதிய வாய்ப்புகள் நிறைவாக அமையும். ஏமாற்றம் மிஞ்சிய சூழ்நிலையில் நல்லதொரு மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. குடும்பத்திற்காக குறிப்பாக குடும்ப முன்னேற்றத்திற்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து விதமான காரியங்களிலும் நல்ல வெற்றி வாய்ப்பு நிறைவாக உண்டு. அனுகூலமாக புதிய ஒப்பந்தங்களும் கலைத்துறை ரீதியான பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உச்சபட்ச வளர்ச்சி நன்மை நிறைவாக கிடைக்கும். திட்டமிட்டு செயல்படுவதால் நஷ்டத்தை தவிர்ப்பதற்கான யோகமும் வலுவாக உருவாகிறது என்பதை சுக்கிரன் தெளிவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். அரசியல் சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான நுணுக்கங்களையும் சூட்சமங்களையும் கற்றுக்கொண்டு அதை சிறப்பாக செயல்படுத்துவதால் உயர்மட்ட தலைவர்களின் ஆதரவு நிறைவாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்தபடி மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயர்வதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. எனவே மற்ற அமைப்புகளை விட இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக நுணுக்கமான பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் தனஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறார். எனவே கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அவர் தைரியஸ்தானத்தில் நுழைந்தாலும் சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நேரத்தை வீணடிக்காமல் கல்வி சார்ந்த பணிகளில் சிறப்பான முறையில் முன்னேற்றத்தை பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் செவ்வாய் முற்பகுதியில் விரயத்திலும் பிற்பகுதியில் ஜென்மராசிக்குள் நுழைவதால் வயல் சார்ந்த பணிகள் நிச்சயமாக எதிர்பார்ப்பதை விட கூடுதல் அலைச்சல் நிறைந்தவையாக தான் இருக்கும். இருந்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விளைச்சலையும் வருமானமையும் இந்த தருணத்தில் எதிர்பார்க்கலாம். மத்திய மாநில அரசின் சலுகைகள் நீங்கள் எதிர்பார்த்தபடி விவசாயம் சார்ந்த பணிகளில் விரைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை செவ்வாய் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். மேலும் இந்த வேளையில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி வரை அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. பிறகு 28லிருந்து 30ஆம் தேதி வரை அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கிறார். சந்திர அஷ்டம தினங்கள்ல மட்டும் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை. ஏனென்றால் சில தேவையற்ற வாக்குவாதங்களால் மன வருத்தமும் சங்கடமும் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. எனவே அவற்றை தவிர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அதீத கவனத்துடன் செயல்படுவது நல்லது. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குருவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் விரயத்தில் இருக்கிறார். சுக்கிரன் தைரியத்திலும் சுகத்திலும் சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அலுவலகம் சார்ந்த பிரச்சனைகளை அலுவலகத்திலே முடிப்பதால் குடும்பத்தில் எழக்கூடிய பல சங்கடங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சங்கடங்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய அத்தனை விதமான தடைகளும் சிரமங்களும் விலகும். நல்ல முன்னேற்றம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக ஆவணி மாதம் முடிவதற்குள் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.